பொறுப்பான கணவன் யாருக்கு அமையும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ல ஒரு கேள்வி. அதாவது வர்ற கணவர் வந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட இருப்பாரா, சாஃப்டா இருப்பாரா, மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாரா அப்படின்ற மாதிரியான அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. அதை ஒரு பிள்ளை கேட்டுருச்சு இல்ல. சரி, பொறுப்பான பொறுமையான கணவர் வேணும் அப்படின்னா 7ஆம் பாவாதிபதியோட குரு சேரணும், அல்லது 7ஆம் இடத்தை குரு பார்த்துருக்கணும். இந்த ரெண்டுல எந்த ஒண்ணு இருந்தாலும் சரி, அதாவது குரு பார்த்தாலும் சரி 7ஆம் இடத்தை, அல்லது 7ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்திருந்தாலும், அல்லது 7ஆம் இடத்ததிபதியை பார்த்தாலும் சரி, நிச்சயமா வர்ற கணவர் ரொம்ப பொறுப்பானவரா இருப்பார். இது முதல் பாயிண்ட். இன்னொன்னு, 7ஆம் பாவத்துல புதன் சம்பந்தப்படுறார், அல்லது 7ஆம் இடத்ததிபதியோட புதன் சம்பந்தப்படுறாருன்னா வர்ற மாப்பிள்ள வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பார். அதாவது மனைவியை வந்து நண்பரா பார்ப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அவங்க குடும்பம் எப்பவுமே கலகலன்னு ஓடிட்டே இருக்கும். ஒருத்தர் கேலியும் கிண்டலுமா போகும். நான் சொல்றது கல்யாணம் ஆன புதுசுல இல்ல, 80 வயசாகி கிழவியானா கூட அப்படித்தான் பேசிக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு.